என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா இப்போ மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைத்தவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலே அது நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போகிறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்கிறோம் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமை, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கர புத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கர புத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. கலங்காத நெஞ்சம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, வாழ்க்கை என்பது உயர்வும் வரும், தாழ்வும் வருங்க. எப்பவுமே உயர்வு தான் மனிதர்கள் சொல்ல முடியல, மாறி மாறி வருது. ஆனால் அதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய மனசு இருக்கு பாருங்க, அதுதான் உயர்ந்தது. இரவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பகல்னு ஒன்று வரும்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. துன்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அடுத்து இன்பம் வருங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கு. அதனால தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பவும் பாருங்க, புத்திசாலித்தனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ஜெயிக்கலாம். ஒருத்தர் கடின உழைப்பால் ஜெயிக்கலாம், ஒருத்தர் அன்பால் ஜெயிக்கலாம். அதே போல் கன்னிராசிக்காரங்க எதனால ஜெயிப்பாங்க? தன்னுடைய அறிவினால் ஜெயிக்கக்கூடிய ராசி கன்னிராசி. நல்ல அறிவு.
எதையுமே சிந்திச்சு பார்த்து செயல்படக்கூடிய இந்த புத்திசாலித்தனத்தை ஆண்டவன் கொடுத்தா. ஆனால் சில நேரம் அதுவே பிரச்சனையாக போயிருதுங்க. கட்டிய மனைவியிடம் நீங்கள் காட்டக்கூடிய புத்திசாலித்தனம், உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் காட்டக்கூடிய புத்திசாலித்தனம், அதனாலேயே லைஃப்பில் சில பிரச்சனை வருது. பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் சில விஷயத்தை அட்வைஸ் பண்ணுறீங்க. இப்படி நடந்துக்கோங்கன்னு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்கிறீங்க, நீ செய்த முறை தவறுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்களால ஏற்றுக்கிட முடியலை. 7 சனி இருந்தாலே நாங்கள் சொல்கிறது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறாங்க வச்சுக்கிடுங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் 7 சனிங்க, ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்குது, பொருத்தத்துக்கு வராரு, நாங்கள் என்ன சொல்லுவோம்? திருமணத்துக்கு 7 சனி உள்ள மாப்பிள்ளையை சேருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் 7 சனி இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். 7 சனி இருந்தால் வாழ்க்கை துணைகிட்ட குறை கண்டுபிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு 7 சனி அப்படி இருக்கும்போது வக்கர சனியாக வராரு, மனைவிக்கு மனசு மாறுபடும், கணவருக்கு மனசு மாறுபடும், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு. உங்களுக்கு அவங்களுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கூட்டு தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர் இருக்கார் பாருங்க, உங்கள் பார்ட்னர், அவருக்கு மனசு மாறுபடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? அவரை அரவணைச்சு கொண்டு போங்க. ஆனால் பெரிய பெரிய யோகங்கள் காத்திருக்குங்க. எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது, உங்களை ஆட்டு வைக்க முடியாது. ஆட்டு வைத்தால் ஒருவர் ஆடாதாரே கண்ணாங்க, உங்களை அசைக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பார், தொழில் ரீதியாக நல்ல லாபம் வரும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய பயணங்கள் அமையும், வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண செய்தி கூடி வரும், ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. எவ்வளவு நல்ல விஷயங்கள் கன்னிராசிக்கு அப்போ இருக்குது. வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். இப்போ காதல் விஷயங்கள்லையும் சிலருக்கு நல்ல விஷயங்கள், நன்மைகள் கூடி வரப்போகுது. குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரோம்னாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களுக்கு சந்தான பிராப்தி உண்டான இப்போ சந்தான பிராப்தி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, ஹையர் எஜுகேஷன் மிகச்சிறப்பாக அமையுதுங்க. ரொம்ப நல்லா படிப்பீங்க, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு போகக்கூடிய யோகம் உண்டு. இதெல்லாம் மிகச்சிறப்பான வெற்றிகளை தருது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் வயலூர் முருகனை வழிபாடு செய்யணும். கன்னிராசிக்காரங்க வயலூர் முருகனை வழிபாடு செய்கிற போது, ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வருகிற போது பெரிய வெற்றி கிடைக்கும். உங்கள் வீட்லேயே நீங்கள் வேல் வைத்து அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலும் கன்னிராசிக்காரர்கள் மனசில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும், வெற்றி பெறுவீங்க, அது உறுதி. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பரிகாரம் சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது, மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்கிறோம். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம் நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல் திருநங்கைகள், திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க.
இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சுற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.